பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட 118வது தேவர் ஜெயந்தி விழா தென்மண்டலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பு அன்றைய நாளில் ஏற்பட்டது. காரணம், கே.ஏ. செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க 3 பேரும் சேர்ந்து அதே இடத்துல அஞ்சலி செலுத்தி, அந்த அஞ்சலி செலுத்திய பிறகு ஒரு மாபெரும் பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க. நாங்கள் மூவரும் இணைந்து பயணிக்க போகிறோம், தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டி மிகப்பெரிய ஷாக்கை இபிஎஸ் தரப்புக்கு கொடுத்திருக்கு. இவ்வளவு நாள் அமைதியும் பொறுமையும் காத்து வந்த கே.ஏ. செங்கோட்டையன் எதற்காக திடீரென்று ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடி தினகரையும் வெளிப்படையா சந்திச்சு அவங்களோட போய் அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டாரு அப்படின்னு அதிமுக தலைமையில மிகப்பெரிய குழப்பத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு. அதிமுக தொண்டர்கள் கே.ஏ. செங்கோட்டையனோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த ஷாக்குமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அரவணைச்சு போகக்கூடிய தலைவன் இல்லை அப்படின்றத மீண்டும் ஒருமுறை நிரூபிச்சிருக்காரு. இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு.